Mr. Sorry Pussy Boys. ஹாய் டூட், நான் தான் உங்கள் சரப்புடி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இஃப்தார் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இஃப்தார் பாக்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம் எஸ்எஸ் ஹைதராபாத்லேருந்து. எப்போவுமே வாங்குறது தான். இந்த வாட்டி நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்க்கறதுக்கோசம் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் ப்ரைஸ் சொல்ல போகிறேன், ஆனால் ஸ்கிப் பண்ணி பார்க்கக்கூடாது. அது நீங்கள் நம்ம சரவுடி சேனலுக்கு செய்கிற ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதை. ஓகேங்களா? இஃப்தார் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மேலே வர ஐக்கானில் இஃப்தார் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டும் இல்லை வீடியோஸோடைய கார்டு இருக்கும். ஸோ அதில் போய் பாருங்கள். வாங்க இதில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துடலாம். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா டூட். ஸோ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸில் பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ரைத்தா கொடுத்துருக்காங்க, பிரிஞ்சால் கிரேவியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மட்டன் சம்சா, 3 பெரிய பீஸு சிக்கன் 65 ஃபாயில் பேப்பரில் கட்டி கொடுத்துருக்காங்க, நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் கட் ஃப்ரூட்ஸு ஒரு பாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மாசா ஜூஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. டூட் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 390 ரூபாய்க்கு அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஆஸ் யூஷுவல் நம்ம எஸ்எஸ்ல இருக்காங்க டூட். ஸோ டூட் இதுதான் வந்து எஸ்எஸ் இஃப்தார் பாக்ஸில் வந்துருக்கு. எப்போ போல் ஆஸ் யூஷுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம டேட்ஸ் பேட்சாப்பாலம் தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இஃப்தார் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணுன்ட்டு தண்ணி கொஞ்சம் வேணால் குடிச்சிக்கலாம். ஸோ நம்ம இப்போ தண்ணி குடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பேட்சாப்பாலம் சாப்பிட்டுடலாம். நீங்கள் போன இதே எஸ்எஸ் இஃப்தார் பாக்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் ஒரே சேம் இருக்குது. அதுக்கட்டையும் 10 பேர் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது, அதில் கொடுத்துருக்க இஃப்தார் தான் இதில் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் மட்டும் வேறன்ட்டு. அப்படி இல்லை. என்னென்னா அன்னைக்கு போட்ட டிஷர்ட் தான் அவ்வளோ நாள் கழித்து இன்னைக்கு அது எப்படின்னு தெரியல. இன்னைக்கு அவ்வளோ நாள் கழித்து இந்த டிஷர்ட் நான் போடாமல் இன்றைக்கி தான் எடுத்து காலில் நான் போடும் போது எனக்கு ஞாபகம் இருந்தது. இன்றைக்கி நம்ம இஃப்தார் பாக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம்ல, அதே டிஷர்ட் தான்ட்டு ஞாபகம் வந்தது. அதே டிஷர்ட் தான். வேணாம் மறக்காமல் எஸ்எஸ் இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூ போன வருஷம் வந்து மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். வாங்க டேட்ஸ் சாப்பிட்டுடலாம். டேட்ஸில் போயிடலாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பீங்க. டேட்ஸ் கொடுத்துருக்காங்க 3, சிக்கன் சம்சா கொடுத்துருக்காங்க. சிக்கனா ஒரு மட்டனான்னு தெரியல, நான் கீழே வேணால் உங்களுக்கு சப்டைட்டில் போடுறேன். அதுக்கப்புறம் கட் ஃப்ரூட்ஸு எப்போவுமே இஃப்தாரில் தான் நிறைய தராங்க. அதுக்கப்புறம் இங்கே சிக்கன் 65 இருக்குது. ஸோ நம்ம டேட்ஸ் மட்டும் சாப்பிட்டுடலாம். டேட்ஸ் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரூட்டில் போயிடலாம். ஃப்ரூட்டில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்க, வாட்டர்மெலன் போட்டிருக்காங்க, கிர்னி பழம் போட்டிருக்காங்க, ஸோ கிரேப்ஸ் போட்டிருக்காங்க, பப்பாயா போட்டிருக்காங்க. பப்பாயா சாப்பிட்டுடலாம். நல்லா அதிகமாகவே இருக்கு எல்லாம் ஃப்ரூட்ஸு. ஏதோ கடமைக்கு தரோன்னு இல்லாமல் நிறையவே தந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்தும் நம்ம தர்பூசணி சாப்பிட்டுடலாம். அதே மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கதும் பெரிய பெரிய இதுவாக போட்டிருக்காங்க. செம்ம ஸ்வீட்டு தர்பூசணி. நெக்ஸ்ட்டு நம்ம சம்சா போயிடலாம். பாதி பேர் வந்து ஹோட்டல்ஸ் மிஸ்டேக் பண்ணுறீங்க நிறைய. என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்சாவை கிறிஸ்பியாக காட்டுறதுக்கு மேலே பிரெட் க்ரம்ஸ் போடுறீங்க. எதுக்கு போடுறீங்க? வேண்டாம். அது நார்மலாகவே அந்த கிறிஸ்பினஸ் வரட்டுமே. நீங்கள் அதுக்கு வேறு புதுசாக போட்டுக்கிட்டு எனக்கு பிடிக்கல. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, பைட் பண்ணிடலாம்.
நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இது மட்டன் சம்சா தான் நினைக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ஓகே, ஃபுல்லாக சாப்பிட்றலாம். சிக்கன் பீஸ் நல்லா மேஷ் பண்ணி போட்டிருக்குது. தெரியுது நல்லா. ஆனியன் லைட்டாக இருக்குது. ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸஸில் எப்பவும் கொடுக்குறது தான். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் அலிமாவது கொஞ்சம் கொடுங்க எஸ்எஸ். ஓகே வாங்க. சிக்கன் நம்ம மெயின் டிஷ் சாப்பிடும்போது கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ரைம் நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா இருக்கா வாங்க. ஸோ நோம்பு கஞ்சி பாருங்க, நல்லா நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே வாங்க சாப்பிடலாம். மட்டும் என்னால் தூக்க முடியல, அம்மா தான் ஊட்டி விட போகிறாங்க. நல்லா சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு பைட்டில் நல்லா அந்த மட்டன் மாட்டிக்கிச்சு எனக்கு. மட்டன் நல்லா கீமா பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு வேலையும் இவ்வளோ பெருசு இருக்கு மட்டன்ஸ். இதோ இதிலும் இருக்கு. யார் யாருக்கு மட்டன் நோம்பு கஞ்சி பிடிக்குமா இல்லை மட்டன் அலிம் பிடிக்குமான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த ஒரு டப்பா கொடுத்தா நானே காலி பண்ணுறேன். நல்லாவே இருக்கு. ஏன்னா தண்ணியாக இல்லாமல் கரெக்டான ஸ்பைசஸ். போன வாட்டி நம்ம சாப்பிடும்போது எஸ்எஸ்ல ஓவராக இருந்தது உப்பு. இந்த வாட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ வாங்க அடுத்து நம்ம மெயின் டிஷ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டிஷ்ஷில் ஆக்சுவல் அவங்க பிரியாணி நம்ம சொல்லவே தேவையில்லை. எப்போவுமே 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. என்ன சிக்கன் பிரியாணியாக குடிக்கிறீங்க, மட்டனாக கொஞ்சம் மாற்றுங்க. ஒரு எக் இருக்குது, உள்ள சிக்கன் இருக்காது தெரியல, பார்க்கணும். சிக்கன் 65, பிரிஞ்சால் கிரேவி, ரைத்தா, பிரெட் அல்வா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் 65ல 3 பீஸ் கொடுத்தாங்க பெரிசா. அதில் ஒரு பீஸ் மட்டும் ஒடிச்சாலே 3 பீஸ் ஆயிடுச்சு. அதை ஒரு பைட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஹைதராபாடி மசாலா சிக்கன் 65 எப்பவுமே இருக்கிறது தான். நல்லா அந்த சிக்கன் ஃப்ளஷ்ஷுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா போயிருக்கு. நார்மலான ஸ்பைசி, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஈக்குவலாக போட்டிருக்காங்க. எப்பவுமே சாப்பிட்றது தான். முடிஞ்ச வரைக்கும் நானே சாப்பிட பார்க்குறேன் ரைஸை. இல்லை ஸ்பூனில் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஹெல்பிங் கவரில் கூட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2வது வீடியோ அட் அ டைம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் போட்டிருப்பேன். பார்க்கலன்னா மேலே ஐ கார்டில் வரும், பார்த்துடுங்க. ஸோ உள்ள பீஸ் இருக்கான்னா ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்கு. ஸோ அந்த பீஸ் எடுக்கணும் வெளியே இடத்துல. ஸோ டூட் ஓகே பீஸை கண்டுபிடிச்சாச்சு. பாருங்கள், இந்த சாப்பாடில் பாதி ஒரு விங்ஸ் பீஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஒரு விங்ஸ் பீஸை போட்டிருக்காங்க. இதுதான் எஸ்எஸ் எப்பவுமே எல்லார் மனசுலையும் நிற்கிறது. ஓகே நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சத்தியமாக சொல்கிறேன், என்னன்னு முடியாது, அம்மா தான் ஊட்டி விட போகிறாங்க. வாங்கம்மா. ஸோ பைட் பண்ண போகிறோம். சாப்பாடு நல்லா நம்ம பார்க்கோம் இல்லையா, அந்த நீட்டாக ரைஸ். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. எதுக்கும் பைட் பண்ணி பார்த்துடலாம். டிசப்பாயிண்ட். ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிடும்போது குறுக்கில் இந்த ஏலக்காலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. நான் என்ன பண்ண முடியும்? செகண்ட் பைட் போயிடலாம். இந்த இஃப்தாருக்கு நம்ம ஃபாஸ்டிங் விட்டுட்டு சாப்பிடும் போது ரொம்ப ஸ்பைஸாக இல்லாமல் நார்மலாக சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. காரம் அதிகமாகலாம் இல்லை, சட்டிலாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வச்சு ஒரு பைட் பண்ணிடலாம். ஓகே இதில் ஒரு எக்கும் வச்சுருக்கோம். ஸோ பைட் பண்ணிடலாம்.
ஸோ டூடி இது வந்து விங்ஸ் பீஸ் இல்லை, நார்மலாக ஒரு செஸ்ட் பீஸ் தான் கொடுத்துருவாங்க. அதையும் பைட் பண்ணிடலாம். நல்லா மீட் வந்து சாஃப்டாக இருக்குது. அந்த த்ரெட்டாக நூலாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. செஸ்ட் பீஸ் தான், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. லாஸ்ட் ஒரு பைட் போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இல்லை ரெட் எல்லோவும் கொடுத்துருக்காங்க, அதுவும் சாப்பிட்டுடலாம். அடா அந்த நெய் பிரெட்டை நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா அந்த ஒடிச்சு எப்பவும் பிரெட் அல்வா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். எஸ்எஸ்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது பிரெட் அல்வாலாம். ஓகே, லாஸ்ட்டு ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம வீடியோ எண்ட் பண்ணிடலாம் வாங்க. ஜூஸ் கொடுத்துருக்காங்க மாசா. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய இஃப்தார் பாக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்கலாம் மறக்காமல் மேலே ஐகார்டில் இருக்க பார்த்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற டூட்ஸ் நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சி இருந்ததுன்னா வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்கள் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா பார்க்குறீங்க, கருத்துக்களும் தெரிவிக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து அப்போ தான் நம்ம ரெகுலராக வேறு ஒரு வீடியோஸ் போட முடியும். சேனல் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியணும் எனக்கு. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு தான் வந்து தம்ஸ் அப் பட்டன், அதாவது லைக் பண்ணுற பட்டன் வச்சுருக்காங்க. அதை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு வீடியோஸ் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணிடுங்க டூட். ஓகே வாங்க, இதை குடிச்சு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிடலாம். ஓகே டூட், வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.